ஹலோ கைஸ், இன்னைக்கு செல்வி குக்கிங் சேனல்ல தினை அரிசியை வச்சு சக்கரை பொங்கல் தான் செய்ய போறேன். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தினை அரிசி எடுத்துக்கிறேன், 1/2 கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். இதை ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் வறுத்துக்கலாம். நல்லா கோல்டன் கலர்ல வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்துட்டு செய்யறப்ப நல்லா வாசனையாகவும் இருக்கும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு வறுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர்ல இருக்கணும். இந்த மாதிரி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி இருக்கேன். நல்லா கொதிச்சதும் குக்கர் மூடி போட்டு விசில் வச்சுக்கலாம். தினை அரிசி பாசிப்பருப்பு இதெல்லாம் சீக்கிரமா வேகிறதுனால கம்மி விசில் வச்சாலே போதும். நான் இன்னைக்கு கொஞ்சம் குழைவா செய்யறதுனால 2 விசில் வச்சிருக்கேன். ரொம்ப குழைவா வேணான்னா 1 விசில் வச்சாலே போதும். இப்போ இது விசில் அடங்கினதுக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். இதில் வெல்லம் நம்ம ஆட் பண்ணுறதுனால அதுவே இலகளா இருக்கும். அதனால தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுவே இலைகளாகி வரும். இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்காக 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்க, இப்போ நல்லா இலகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் நட்ஸ் எல்லாம் நம்ம வறுத்து கொட்டிக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு அது நெய் சூடானதும் முந்திரி பருப்பு, திராட்சை இது எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். இதில் சின்ன சின்ன பீஸாக தேங்காய் கட் பண்ணி போட்டு அதையும் வறுத்துக்கலாம். நல்லா இருக்கும் சாப்பிட்றப்ப. நான் இன்னைக்கு தேங்காய் எதுவும் சேர்க்காம தான் வறுத்துருக்கேன். நல்லா கோல்டன் கலரில் வறுத்ததும் சக்கரை பொங்கலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பார்க்கறதுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் இது திக்காயிடும். அதனால இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.